அம்மா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைம்மா. நாளைக்கு லீவு வேணும். ஆஸ்பத்திரியில் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன? லீவ் வேணுமா? நீ லீவ் போட்டா இங்க பாத்திரம்லாம் யாரு கழுவுறது? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா பாத்திரத்தை கழுவிட்டு எங்க வேணாலும் போ. ஆமாம்மா, தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் லீவு கொடுங்கம்மா. வேணா என் சம்பளத்தில் வேணா பிடிச்சிங்கம்மா. சம்பளத்துல புடிச்சுக்கிட்டா பாத்திரம்லாம் தானா வந்து கழுவிடுமா? லீவ்லாம் கொடுக்க முடியாது. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் எங்கனாலும் கிளம்பிக்கோ. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. உனக்கு எதுக்கு நான் கருணை காட்டணும்? ஒழுங்கா வேலை பார்க்க துப்பு இல்லை, இதுல கருணை வேற. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. தயவு செஞ்சு நாளைக்கு லீவு கொடுங்கம்மா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இவளுக்கு நாளைக்கு லீவ் வேணுமா? கேட்டா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் வேற. ஹேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க மரியாதையா பேசுன்னு. அம்மா, நீங்க லீவ் எடுத்துக்கோங்கம்மா. இவன் நாளைக்கு லீவ் எடுத்தா யார் பாத்திரம் கழுவா? என்னாலாம் கழுவிட்டு இருக்க முடியாது. வேணா நீ கழுவு. நானே கழுவிக்கிறேன். நீ அவங்கள மரியாதை எல்லாம் பேசினல, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இப்படி அவங்கள மரியாதை இல்லாம தான் பேசுவேன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு. வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா உனக்கு? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்படி மரியாதை இல்லாம பேசுற. வீட்டு வேலை செய்யறவங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? அவங்க குழந்தைக்கு முடியலன்றதுக்காக தான் லீவ் கேட்கறாங்க. நாளைக்கு நம்ம பையனுக்கு ஏதாச்சும் ஆகி நீ ஆபீஸ்ல போய் லீவ் கேட்டு அவன் தர முடியலன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா? ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. தப்புதாங்க, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பை என்கிட்ட கேட்காத, அவங்ககிட்ட கேளு. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இல்லைம்மா, நான் இவ்வளோ திமிரா பேசி உங்களை மரியாதை இல்லாமல் நடத்திருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. பாத்தியா, அவங்களே உன்னை எவ்வளவு மரியாதையா பேசுறாங்கன்ட்டு. ஆனா நீ அவங்க நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற. எல்லாம் பண திமிரு. இனிமேலாச்சும் அடுத்தவங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க, மரியாதை கொடுத்து பேசு.